எனக்கு முன்பாக வரக்கூடியவனி இன்று கால தாமதம். சரி, மாலையோட வந்திய எனக்கு தான் போடுவேன் பார்த்தேன். நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உன்னடா விஷயம். மாலையில குண்டு வைக்கிறாங்க. மேல வைக்கிறது கிடையாது. அதனால மாலையில குண்டு அடியில வைக்கிறாங்க. அடியில வைக்கிறாங்க. ஆமா. போய் சம்பளம் கொடுத்தாரு. நான் தான்டா கொடுக்கணும். நீதானே கொடுக்குற. ஆமாடா. கூட்டி கொடுத்து நீதானே. என்ன சொன்ன? இல்ல கூட்டி. ஏய், 89 நான் உனக்கு நான் கூட்டி கொடுக்கணும். சம்பளத்தை மேல போடு. சம்பளத்தை ஏத்தி கொடுக்கணும். ஆமா. என்ன தெளிவா சொல்ல கூடாது. சரி, யாக்கிட்ட சொல்லு. மாலை போட்டா மேல போடுவல. அதனால இல்ல ட்ரான்ஸ்ஃபர் வெச்சு போடா. ஏண்டா? மாலை ஏ மேல போட்டா நான் மேல போய்டேன். ட்ரான்ஸ்ஃபர் எங்கடாக்குது? இதானே. எது ட்ரான்ஸ்ஃபர்? அடில. இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு. போடுடா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா. ஆனால போய் சம்பளம் கொடுத்து நீதானே. ஆமாடா. ஆனால நாளை போய் செக் பண்ணி பார்த்த மாதிரி. செக் பண்ணி பார்த்திருக்கேன். சரி, யாகட்டும். என்ன காலதாமதம்? எதுமா 8 மணிக்கு ஊர்ல வந்துட்டேன். 8 மணிக்கு இந்த ஊருக்கு வந்துட்டேன். ஆமா. யாரே கார யாருமே பதில் தெரியல. என்ன நீ கேட்ட கேள்விக்கு இந்த ஊர்ல பதில் தெரியலையா? எல்லாமே கேட்ட. அப்படியாடா? ஒருத்தரும் சொல்ல பாரு. உண்மையாவா? அதனால உன்னை கேட்டுக்கலாம் நான். அப்படி என்ன கேள்வி கேட்ட? ஆண்டவன் எலிக்கு எதுக்கு வாழ படைச்சான்? ஆண்டவன் எலிக்கு எதற்காக வாழ படைச்சான்? ஆமா. ஏண்டா? இந்த கேள்விக்கார யாரும் பதில் சொல்லல. யாரும் சொல்லல. இப்ப என்ன கேட்க வந்திருக்கீங்க? நான் சொன்னா என்ன பண்ணுவ நீ? எஜமா, நீ சொல்லிட்டு வச்சுக்க. அவுத்து போட்டு கோமந்தாடி இறங்கி ஓடிறா. எப்படி போவ? கோமந்தால. அவுத்து. ஏற்கனவே போடுங்கட்ட ஒரு கோமனம் போட்டுருக்க. இவன் அவுத்து போட்டு ஓடுறியா? சரி சொல்லு. ஏய், சரி ஆகட்டும். இருந்தாலும் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லிட்டேன் என்ன தர? எஜமா நீ சொல்லு. ஆமாடா. சரி சொல்லு. சொல்லட்டுமா? உண்மையா சொல்லு. ஏய், ஆண்டவன் எலிக்கு எதற்காக வாழ படைச்சான்? ஆமா. இது நீ கேட்ட கேள்வி. இதுக்கு என்ன பதில் தெரியுமா? என்ன பதில்? 4 கால். ஒரு வால் உள்ள ஜீவன். ஆமா. 5 அடி ஜீவன் என்பார்கள். எலியும் ஒரு 5 அடி ஜீவன். அதற்கு 4 காலையும் ஒரு வாலை படுத்திருக்காண்டா. பூடு உள்ள உனக்கு தெரியல கண்ணுறிய இந்த நாட்டு மன்னரோட்டு மின்ன ஓடாருங்க. சரி, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. எலி சேர்த்து போச்சுன்னா வாழை பிடிச்சி அப்பால் போறதுக்கு. ஆண்டவன் எலிக்கு எதுடா வாழை படைச்சானா? அது செத்து போச்சுன்னா தூக்கி போடத்தான் படுத்திருக்கான். ஆமா. அதானே? ஆமா. டேய், நீ யாரு? நீ எப்பேற்பட்ட ஆளு எனக்கு நல்லா தெரியும்டா. இதெல்லாம் ஒரு கேள்வி. ஏய், இந்த ஊர்ல 10,000 கடை குத்துக்கிற. இந்த ஊர்லயா? ஆமா. 10,000 கடை குத்துறியா? இந்த ஊர்ல 10,000 கடை குத்துக்கிற. நீ என்ன குத்துக்க? உண்மைதான். உண்மைதான். இது என்ன ஊரு? யாருக்கு தெரியும்? ஏண்டா ஊரு பேரே தெரியாது. ஆமா. 10,000 கடை குத்துருக்க. ஆமா. சரி ஆகட்டும். எஜமா நீ சொல்லுவ. ஏய், என்னடா? இந்த ஊர் பேரு? இந்த ஊர் பேர் நான் சொல்ல மாட்டேன்டா. எனக்கு தெரியாது. சொல்லு. ஏய், தெரியாதுடா. தெரியாதா 4 ஊர் சுத்திட்டு வர நீ. நீ நாடகம் சொல்லி போட்டு சுத்தி சுத்தி வேலை செய்துக்கிறியா? எனக்கு எப்படி தெரியும்? அந்த வீடு போற கேக்கலான்ட்டு அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா? கடத்தை கேட்க போனேன். ஆமா. இந்த ஊர்ல கடத்தை கேட்க கூட போனேன். ஆமா. அப்படியா? 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. சின்ன பேரு நீலூசு. சின்ன பேரு நீலூசு. பெரிய பேரு நாலூசு. ஆமா. சின்ன பேரு நீலூசு, பெரிய பேரு நாலூசு. ஆமா. நான் போறேன் பார்த்து நீலூசு வெளியே போயிட்டான். நீ போக நேரத்தில் நீலூசு வெளியே போயிட்டாரு. வீட்டுல யாரு இருக்குது? எங்க மூதேவி. நீலூசு வெளியே போயிட்டா. வீட்டுல இருப்பது நாலூசு. ஏய், அட லூசு. ஏண்டா? அடச்சா அவங்களடா. ஏண்டா? ஏய், ஏன் வாயால என்ன லூஸ் ஆகிற பத்தியா நீ? அம்மா தப்பா நினைக்கிற. 10,000 மொத்தல்ல. நான் கேக்கலான்ட்டு வீடாட போறேன். நான் போற டைம் பார்த்து நீ லூசு வெளிய போடா. நீ போக நேரத்துல நீ லூசு வீட்ல யாரு இருக்குது? ஏய். ஏந்து பா
வாங்குற மொத்தமே கனவுதான். ஏண்டா, உன் கனவுல நடந்ததை எங்க சொல்ல வந்திருக்க? ஆமா, அதுக்காக நான் பதில் நீ சொல்லிட்டேன். எப்படிப்பட்ட ஆளா இருப்ப? ஏய், எஜமா ஒரு மீன் தொட்டி ஒண்ணு வாங்கினேன். மீன் தொட்டி வாங்கியிருக்க. ஆமா, 10 மீன் அதுல விட்டேன். ஒரு மீன் தொட்டி வாங்கி அதுல 10 மீன் விட்டுருக்க. சந்தோஷம். ஒரு மீன் செத்து போச்சு. சரிடா. மீன் எத்திரிக்குது. ஏண்டா, ஒரு மீன் தொட்டி வாங்கி 10 மீன் வாங்கி விட்ட. ஆமா, அதுல ஒண்ணு செத்து போச்சு. மீன் இருக்குது 9. உன் பேர் இருக்காங்கள. யார் பேரு? ஏய், யாரா 9? இல்ல எஜமா, ஒரு மீன் தொட்டி ஒண்ணு வாங்குறேன். 10 மீன் விட்டு அதுல ஒரு மீன் செத்து போச்சு. மீன் எத்திரிக்குது. ஏண்டா, 10 மீன்ல ஒண்ணு செத்து போச்சுன்னா மீதி 9 தானடா? மறுபடியும் யாரும் உன் பேர் இருக்காங்கள. 9 மீனுக்கு சொன்னேன் இப்போ. தெரியுமா தெரியாத? ஏண்டா, ஏண்டா, 10ல ஒண்ணு செத்து போச்சுன்னா மீதி 9 தானடா? 9 தானே? யார் அவன் பேர்? உன்னையா 9ன்றா? ஏய், இல்ல, அதான் சொல்றேன். சரி, யார்கிட்ட நீ சொல்லு. எஜமா மீன் 10 மீன் இருக்கு. ஏண்டா, 10 வாங்கி விட்டது 10 மீன். ஆமா, அதுல ஒண்ணு செத்து போச்சு. மீதி எப்படிடா 10 இருக்கு உனக்கு? செத்து போன மீன் தொட்டி உள்ள தான் இருக்குது. ஏய், உன்னை நான் என்னவோ நினைச்சிட்டேன். உனக்கு கூட இருக்குதுடா. உள்ள வச்சுக்கிறா. போல சரி, யார்கிட்ட? கேட்ட கேள்வி பதில். இந்த நாட்டு மன்னர் எந்த பொருள் சொன்னாலும் பக்கத்துல லூ போட்டு சொல்லு. நீ எந்த பொருள் சொன்னாலும் பக்கத்துல லூ போட்டு சொல்லு. கண்டிப்பா நான் சொல்றேன்டா. கண்டிப்பா. இதுல நான் தான் ஜெயிப்பேன். எஜமா ரொம்ப கத்தாத, மேல போடுவேன். அதுக்கு மூச்சு வச்சுட்டு. இந்த கேள்விக்கு கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். எஜமா நல்லா யோசனை பண்ணி சொல்லு. கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். அப்படி ஜெயிக்கல வச்சுக்க, என்ன வேணும்? உன் முன்னாடி குத்துணும். நான் ஜெயிக்கலனா உன் முன்னாடி குத்துறேன்னு சொல்லிடு. என் பொண்டாட்டி என்ன கொடுத்துடணும். ஜெயிக்கலனா ஏய், ஒரு நாட்டுக்கு மன்னன் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல விட போனா கண்டிப்பா தரேன்டா உனக்கு. கண்டிப்பா. எந்த பொருள் சொன்னா பக்கத்துல லூ போட சொல்லு. எந்த பொருள் சொல்லினாலும் பக்கத்துல லூ பண்ண. கண்டிப்பா நான் சொல்றேன். கைக்கு தெரியாது. இது சாட்டை. அது பக்கத்துல லூ பண்ண. சாட்டை. அப்ப இது இது பல்புடா. அது பக்கத்துல லூ பண்ண. பல்புலு. அப்ப இது ஸ்டேஜ். அது பக்கத்துல லூ பண்ண. ஸ்டேஜ்லு. அப்ப இது அது மிருதங்கம். அது பக்கத்துல லூ பண்ண. மிருதங்கம். அப்ப இது டேய் நிறுத்து. என்ன பண்ற? அவத்தல வர. என்னது? வசன. எங்க இருக்க? ஏய், போடே. இது பெட்டி. அது பக்கத்துல லூ பண்ண. பெட்டிலு. அப்ப இது ஏய், என்ன? ஏய், என்னடா? ஐயா மாட்டிக்க. என்னோட பாத்துக்குறதா என்ன? எஜமா இது நினைச்சேன்டா. இப்படி ஏதாச்சும் ஒரு வில்லங்க பண்ணுன்னு நல்லா தெரியும். ஏண்டா, ஒரு நாட்டுக்கு மன்னன் நாடு. இது பூன்னு எனக்கு தெரியாதா? இந்த பக்கத்துல லூ பண்ண. இது பார்த்து விட்டா பூ. அழகா. ஏண்டா, எத்தனையோ பொருள் காட்டினேன். எல்லாத்துக்கும் லூப் போட்டு நான் சொன்னேன் இல்லையா? ஆமா, ஒரு பூவை காட்டி இது பக்கத்துல லூப் போட சொல்றியே, அப்படி சொன்னா என்ன தெரியுமா? உன்னால முடியும்னு சொல்லிடு. ஏய், என்னால முடியாது. உன்னால முடியுமா? என்னால முடியுமே. சரி, யார்கிட்ட சொல்லு. இதுக்கு என்ன பேர் இது? இதற்கு இன்னொரு பெயரா? ஆமா. என்னடா பேரு? புஷ்பம். புஷ்பம். ஏய், ஓ, அறிவு, நீ எங்கேயோ போட்டடா. மேல போய்கிற உனக்கே வரல. பார்த்தியா? இருந்தாலும் பூவுக்கு புஷ்பம் என்பது மறுபெயர். அது பாத்துல லூ பண்ண. புஷ்பலுடா. அதான் உனக்கு தெரியல. ஏண்டா, என்னடா கால தாமதம் கேட்டேன். ஆமா, இதற்கு இத்தனை கதை, இவ்வளவு ஆட்டம் மூஞ்சி. அந்த பஜ்ரா பாய். என்னடா? அந்த பஜ்ரா. ஐயோ, அது போச்சா ஐயா? என்ன போச்சு? அந்த பஜ்ரா பாய். என்ன போச்சு? என் முன்னாடி கூட பதில் சொல்லுவேன். என் மாமியாருக்கு சொல்ல முடியாது. கொண்டாட்டிக்கு பதில் சொல்லுவாங்க, மாமியாருக்கு சொல்ல முடியாதா? ஐயா, அவன் மாமியார் வச்சிருந்தாங்க. சரி, ஒரே வீட்ல 2 பேரும். ஆகட்டும். ஐயோ, என் மாமியார் அட்வைஸ் வச்சு சொல்லிச்சா? ரொம்ப தூரம் நானும் திப்பாரு. பார்த்து பாய் வச்சு சொல்லிச்சா? பார்த்துக்கிச்சுனா பாய். ஏய், என்னாச்சு மச்சி? ஆனால் வருத்தம் தொட்டு பாக்க வர. ஏய், என்ன ஒண்ணா சொல்லு. அந்த கசமால ஏட்ட தொட்டு பாருன்னு சொல்றத. பார்த்துக்கிச்சுனாரு. ஏய், என்னடா தெரிஞ்சு? வெள்ளி அணகிற. வெள்ளி அணகிற. ஒரு வெள்ளி அண்ணாகர் அறந்து போனதுக்கு இத்தனை ஆட்டம் இந்த ஊரே அடிச்சு ஓய்ல எம்மத்துக்கு. என் மாமியார் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. எதுக்குடா? ஏரி வேலைக்கு போயில. ஏரி வேலைக்கு போய் உங்க மாமே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆமா, உண்மையிலேயே சொல்றேன், இந்த உலகத்திலேயே முக்கியமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை ஏரி வேலை. சொல்லாரு வேலை நேத்து பார்த்துனேன். அதனால நேத்து போய் பார்த்து வந்தியா? ஆமா, ஆமா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்க மாமியார். சொல்லாரு வேலை. இத சொல்ல வந்துட்டுங்க. ஏமா சொல்லு, ஏறி போய் கஷ்டமா